நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நீங்கள் நினைக்கிய? மேய்க்க பக்கத்தில் வச்சு பேசாத்தா. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம் ஐயா. எந்திரிச்சு நேரம் மாட்டு கொழுவுக்கு தான் போவேன். மாட்டு கொழுவுக்கு போய் அந்த மாட்டில் பின்பக்கம் கூடி அப்படியே தொட்டு வணங்குவேன் ஐயா கண்ணில் வச்சு. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? இப்படி அந்த மாட்டில் பின்புறம் தான் மகாலட்சுமி இருக்கான்னு நமக்கு ஐதீகம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் நம்புதியோ நம்பலையே, நாங்கள் கிராமத்து மக்கள்லாம் நம்புதோம். நான் நம்புறேன். கோமாதா என் குலமாதா. கொழு கொழுன்னு பால் பிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஒரு காப்பி போட்டு கொடுப்பேன். எப்படி தெரியுமாய்யா? அந்த காப்பி மாதிரி 5 ஸ்டாரில் கிடைக்காது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாரையா என்கிட்ட. அடுத்து மண்பானையில் தாமிரபரணி தண்ணியை ஊற்றி கைக்குத்தல் அரிசியை போட்டு சோறு பொங்குனா தட்டினா பொல்லான்னு வெள்ளம் பிச்சு பூவாக இருக்கும்யா. அந்த வடி தண்ணியை குடித்தா உப்பு போட்டு காய்ச்சக்காரர்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அந்த டாக்டர் போய் அன்னப்பால் தண்ணி வச்சு குடிந்தானே சொல்றாரு. ஆனால் டவுனில் அந்த பொண்ணுங்க என்ன செய்தா? குக்கரோ கக்கரோங்காக எனக்கு அதெல்லாம் தெரியலையா. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா. அந்த உடனே மூடி வச்சுருந்தா அது 3 விசில் அடிக்கணுமா. 3 விசில் அடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு அவசரம், வேலைக்கு போகணும். 2 விசில் அடிக்கிறதுக்குள்ளேயே என்ன செய்தான்னு நீங்கள் தெரியுமாய்யா? பழக்குன்னு அவளே ஒரு விசில் அடிச்சு திக்கிலே அடிக்க வச்சுருந்தா. அப்போ வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன் சோறு குழுன்னு இருக்குது கேட்டால் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டுதாங்க. ஏன் வேகலைன்னு கேட்டால் அதுக்கும் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டுதாங்க. பானையில் வடித்த சோத்தில் நீச்சல் தண்ணியில் 2 வெந்தயம் போட்டு குடித்தா வயத்து புண்ணெல்லாம் கேட்குமையா. குக்கரில் நீராகாரம் வழி தண்ணியெல்லாம் ஏதையா. அப்போ எப்படியா ஆட்களுக்கு சத்து வரும்? எங்கள் ஊரில் எல்லாம் ராத்திரிக்கு ஒரு 8 மணிக்கு 4 விருந்தாள் வரும். அப்போ கொஞ்சம் சோறு கண்ணான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வயசு காலத்தில் அதுக்கு முறை உழவையும் வைக்க முடியாது. உடனே பக்கத்து வீட்டு பிரா சொல்லி விருந்தாளுக்களுக்கும் தெரியக்கூடாது. போய் ராக்கம்மா கொஞ்சம் ரசம் கொடு, லட்சுமி கொஞ்சம் சோறு கொடு, பாப்பாத்தி நீ கொஞ்சம் கறி விடுன்னு சொல்லி அந்த விருந்தாளுக்களுக்கு அப்படியே நல்லா வீட்டிலேருந்து வச்ச மாதிரி வச்சு நல்லா கொடுத்துருவோம்லையா. அந்த ஆட்களை மறுநாள் தாங்கி தடுக்கி 4 நாளைக்கு இருக்க வச்சுருவோம். ஆனால் டவுனில் என்ன நடக்குது தெரியுமா? டவுனுக்காரர்கள்லாம் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு வேலை ஒரு பக்கம், ராத்திரி வந்தால் விருந்து வந்தால் கடை இருந்தாலும் வாங்கி கொடுக்குறது ஒரு எரிச்சல். உடனே அவங்க பேசுறதை பார்த்து மறுநாள் விடியக்கெல்லாம் காப்பியோடு அந்த விருந்தாள் ஒடியா போயிருமையா. எங்கள் ஊரில் கன்னி பெண்ணுகள்லாம் கொலன்னு நீளமாக இடுப்பு உரைக்கிற சடை பின்னி போட்டு குஞ்சம் வச்சு கட்டி தலை நிறையா பூ வச்சு மஞ்சள் போட்டு குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு வெளியில் வந்து முக்கட்டு போட்டு 3 வச்சு ஒரு கம்மல் இருக்குமையா சிமிக்கியும் போட்டு வெளியில் வந்தா அப்படி மகாலட்சுமியே ரோட்டில் வர்றது மாதிரி இருக்கும்யா. கம்மலும் ஜிமிக்கும் போட்டு போகும்போது ஊரில் ஆம்பளையும் நல்லா பார்ப்பாங்கய்யா. ஆனால் நல்ல மனசோட பார்ப்பாங்க. இந்த டவுனுக்காரங்க மாதிரி கள்ளத்தோட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்கய்யா. அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் முந்தின காலத்தில் பாம்படம்னு ஒன்று அந்த காது இப்படி வளர்த்து அதில் போடுவாங்கய்யா. பாம்படம் ஒவ்வொரு பாம்படமும் 2 பவுனாவது இருக்கும். எங்கள் பெரியம்மா ஒருத்தி அப்படி போட்டிருந்தா. அவள் பேரை ஒருத்தர் ரொம்ப நாள் அந்த பாம்படத்தை காய்ச்சித்தாத்தா அது பாம்படத்தை காய்ச்சித்தா நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவளுக்கு கொடுக்க மனசு இல்லையா. உடனே ஒன்று என்ன செஞ்சான்? அவள் பாட்டி தூங்கையில் 2 காத்தலையும் நல்லா கலத்தி கையில் வச்சுக்கிட்டு பாட்டி முழிச்சா இதை கண்டுபிடிச்சிருவாளா, கனமாக இல்லாமல் இருக்கும்போது வெறுங்காதா. உடனே 2 பூட்டு வாங்கிட்டு வந்து 2 காத்தலையும் போட்டு பூட்டி சாவியை கொண்டு போயிட்டான். பாட்டி விடியாக்கெல்லாம் எந்திரிச்சு பார்க்கா காது 2 சும்மா தொங்குது. போனவன் சாவியாவது உள்ளே போட்டு போகணும்லையா, அதையும் தூக்கிட்டே போயிட்டான். ஆனால் அந்த பையனை வைய மாட்டான். கிராமத்து மக்கள் தான் பிள்ளையவும் பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் ஒன்று போல பார்ப்பாங்கயா, வையவே இல்லை. நான் அரட்டை நேரத்துக்கு பேச வர்றதுக்கு எங்கள் ஊரில் இருந்து 3 கார் மாறி வரணும். முதல் நாள் வந்து பேசிட்டு வரையில் ஒரு காரில் இடம் கிடைக்கல. ஒரு தம்பி டைட்டு பேண்ட்டு டைட்டு சட்டை போட்டுக்கிட்டு இப்படி தலையில் அரைத்தலை இப்படி அரைத்தலை இருந்ததையா. அப்போ நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் தள்ளி இருப்பான், பாட்டி நான் அவங்ககிட்ட இருக்கணும், எனக்கு கொஞ்சம் இடம் தான்னு கேட்டேன். அவன் திரும்பி பார்த்தான், என்னை பார்த்தா உங்களுக்கு பொம்பளையா தெரியலையா அப்படின்னா, அது தம்பில அது தங்கச்சி அப்படி இருந்திருக்கான். அது போச்சு. வேற ஒரு தடவை வரையில் இந்த கேடிசி நகருக்கு போகிறதுக்கு வழி எங்கய்யா, எந்த காரில் ஒன்றுன்னு கேப்பம்ட்டு போனேன். பின்னால் நல்லா முடியெல்லாம் சொல்லி போட்டு ரப்பர் பேண்ட் மாட்டி இருந்தது. ஒரு காற்றுல கம்மலும் தெரிஞ்சுதியா. அப்போ நான் நினச்சேன் பொம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு, தாய்
கேடிசி நகருக்கு போகிற காரத்தில் நான் விவரம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. ஆ. அப்போ திரும்பி பார்க்கா அவன் சொல்லுதான், நான் தம்பி இல்லை தங்கச்சி தான், நான் தம்பிங்க. ஆ. ஐயோ இது என்ன கொடுமை, டவுனு காட்டில எல்லாம் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசமே தெரியலையே, இல்லை இந்த கன்றாவி எங்கே தொலைக்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். பிறகு நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடைக்கு சாப்பிட போனேன். இந்த டவுனில் சாப்பிட போகும்போது ஒரு பொண்ணும் ஆணும் கையை இப்படி கொடுத்துக்கிட்டு போகிறாங்க எனக்கு முன்னாடியே. அப்போ நினச்சேன் இந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியாதோ அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு கிட்டத்தில் பார்க்கையா கண்ணு நல்லாவே தெரியுது. அப்போ ஏன் கொடுத்துக்கிட்டு போகிறாங்க? நாங்கள்லாம் வெத்தில ஓட்டு உதட்ட நல்லா சிவப்பாக்குவோம். அதாவது சவைக்கையிலே இங்கே எல்லாம் வந்துடும் சிவப்பு நேரம் அப்படி சீவின்னு இருக்கும். இப்போ பொம்பளையா லிப்ஸ்ட் போட்டு லிப்ஸ்டிக் எனக்கு அது சொல்லக்கூட தெரியல, அதை போட்டுக்கிட்டு அந்த உதட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடம் போட்டாலும் பரவாயில்லையா, அடிக்கடி போடுறதாக. அதனால என்ன கேடு தெரியுமா, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், புற்றுநோய் வருதாமையா இந்த லிப்ஸ்டிக் அவங்க போட்டு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அது போடலைன்னா என்ன. நாங்கள்லாம் மகளை கட்டிக்கிட்டு மருமக வீட்டுக்கு வந்தா ஐயா வாங்கன்னு கேட்கறதோட நாங்கள் அது பிறகு அவங்க இருக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா அவங்க சின்னஞ்சிறு பிள்ளைய. அப்போ நம்ம போய் அங்கிட்டு கூட நடமாட்டினோம்னா அவங்க என்னென்னப்பா அவங்களும் சந்தோஷமாக இருக்க, நம்ம பண்ணால் நம்மளும் கொஞ்சம் வெக்கமாக தானே இருக்கும் அது. ஆனால் இப்போ பட்டணத்துக்காரங்களாம் என்ன செய்யறாங்க, மாமியார் மருமகனும் ஒன்றாவே வண்டியில் போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. என்ன நாகரிகமோ என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. நாங்கள் நாகரிகம்னு எதை நினைக்கணும் தெரியுமாயா, சத்தியம் கட்டுப்பாடு நேர்மை ஒருத்திக்கு ஒருத்தன் வாழ்ந்தது, இதைத்தான் நாங்கள் நாகரிகம் நினைக்கையா. மறுபிறவின்னு இருக்கோ இல்லையா எனக்கு அது தெரியாது. அப்படி ஒரு பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் இதே நெல்லை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் தான் ஐயா பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நெல்லை சீமையில் இது பண்ணும்போது அப்படியே மனசு அப்படியே வெள்ளந்தியா வச்சுக்கிட்டு அப்படியே வெள்ள மனசை வச்சு இந்த பெரியம்மா பேசுனதை பார்க்கும்போது இந்த கிராமத்து மனம் இன்னும் செத்து போயில்லைங்கிறத பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டோட அடையாளங்கள் இன்னும் இருக்குதுங்கிறத பார்க்கும்போது பெருமைப்படுறேன். எங்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டின் சிகரமாக விளங்கக்கூடிய இந்த மண்ணின் மனத்தை எடுத்து சொல்லக்கூடிய இவர்களை பேச வைப்பதிலே ஒரு தமிழர் என்ற முறையில் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இப்போ நம்ம பரிசல்ல போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த பரிசல்ல ஒரு ஓட்டை வந்துருச்சு, அந்த ஓட்டை வழியா தண்ணிலாம் வேமா உள்ள வருது. அந்த தண்ணியை வாரி இறைச்சி நம்ம வெளியில விடலைன்னா நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியாது, சேர்ந்துச்சுன்னா நமக்கு சேதாரம் ஆயிரும். அது போலதாயா பணத்தாலையும் பதவியாலையும் எவன் ஒருத்தன் உயரணும்னு நினைக்கானோ அவன் மட்டும்தான் நேர்மை இழக்கிறான். சரி சார், நேர்மை இழந்தா சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய பேசுறாங்க சார். சட்டத்தை பத்தி நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னு வைங்களேன், தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி மேக்சிமம் அப்படியே சுற்றி முற்றி சண்டைலாம் முடிஞ்சோடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்து கூட்டு போயிடாங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டு கார்பன் ஷீட்டும் ஒரு டசன் பேப்பரும் வாங்கி கொடுத்தா அவன் பரம்பரையே ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சில போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல் பேச சார் உயர நோக்கில் அவன் நேர்மை இழக்கிறான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க அரசன் வழி மக்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எவ்வளி அரசன் அவ்வளி. இன்னைக்கு அரசியல்ல நேர்மையை தேடுறது ராஜஸ்தான்ல போய் பனிப்பாறையை தேடுற மாதிரி இருக்கு சார். எங்க சார் இருக்கு நேர்மை அரசியல்ல சார்? ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற விஷயத்துல எவ்வளவு குளறுபடி பாருங்களேன் சார். அப்ரூவ்னு போட்டுருவாங்க, கமிஷன்லாம் பேசி முடிச்சு அப்ரூவ்னு போட்ட அடுத்த நாள் கமிஷன் வீட்டுக்கு வரலையாக்கும், அதே ஃபைல் எடுத்து முன்னாடி ஒரு நாட் போட்டுருவாங்க, நாட் அப்ரூவ்டு. அந்த அப்ரூவல் வாங்கினே கையில காலில் விழுந்து ஐயா சொன்ன பேசுனதை கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா நோட்டு வந்த உடனே அந்த நாட் அப்ரூவ்டா மாறிடு சார். எப்படி சார்? அவன் உயர்ந்த நோக்கத்துல நேர்மை இழக்கிறான். நேர்மைங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில இருக்கு. உங்களுக்கு நேர்மையா இருக்கிறது இன்னொருத்துக்கு தவறா இருக்கலாம். அவருக்கு நேர்மைன்னு படுறது வேற ஒருத்தருக்கு தவறு இல்லாத காரியமா படலாம். இன்னொருத்தர் அவர் அதை நேர்மை இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இலக்கியங்கள்ல பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லி இருக்கு. ஆனா அதே இலக்கியம் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி இருக்கு. எந்த காரியத்துக்காக நீங்க நேர்மையா அணுகிறீங்களோ அந்த காரியத்தை பொறுத்து இந்த நேர்மை இருக்கிறது. அதனால நேர்மைங்கிறது இழப்பு இல்லை, எந்த இடத்தை பொறுத்துங்கிறது கேள்வி. சார், எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் வார்டு கவுன்சில் தேர்தலுக்கு நின்னார். வெறும் 3000 ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சாரு. ரொம்ப நல்ல மனுஷன், போஸ்ட் அடிக்கத்தான் அதுவும் நின்று 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாரு. அதே ஆளு அடுத்த தேர்தலில்
1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 11 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார்னா நம்ம எங்க இருக்கோம் சார்? சார், நமக்குன்னு ஒரு உன்னதமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஓட்டுரிமை. இன்னைக்கு எத்தனை பேர் சரியா ஒழுங்கா எதையும் எதிர்பார்க்காம ஓட்டு போடுறாங்க? ஒரு எம்எல்ஏ தேசிய ஒருமைப்பாட்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க ஐயா. இவர் போனார், மைக்கை பிடிச்சாரு. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடிருத்தி வீடு சமைப்போம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அன்றே பாரதி ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசி கைதட்டலை வாங்கிட்டார். வீட்டுக்கு போனார், படுத்தார். ராத்திரி 12 மணி கட்சிக்காரன் ஒருத்தன் போனான். அண்ணே அண்ணேன்னு கதவை தட்டினான். ஏய் என்னப்பா நேரங்கிட்ட நேரத்தில் வந்து கதை தட்டுது, என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் போடணும்னு சொன்னேன்ல, அந்த பால கான்ட்ராக்டை ஏன்டே வாங்கி தந்துருங்க. அவன் போயிட்டான். இவர் பொண்டாட்டி சொன்னா, என்னங்க பாரதியார் பாடலை தானே மேற்கோளை கட்டின சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அவன் சொல்லலாம், அடி போடி பைத்தியக்காரி, இப்படி முட்டா பைய இருந்தா தான் நான் எம்எல்ஏ இருக்க முடியும். ஒரு புது கவிதைக்காரர் ரொம்ப அருமையாக சொன்னா, ஐயா, திருடன் ஓட்டை பிரித்து விட்டு திருடுகிறான், அரசியல்வாதி ஓட்டை வாங்கி விட்டு திருடுறான்னு ரொம்ப அருமையா சொன்னாயா. ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான் சார், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், பானை பேச துவங்கியது. ஏ மானிடா, நேற்று நான் பானை, இன்று நான் உடைந்த பானை, நாளை நான் மண், நாளை நின்றேன் மீண்டும், மறுநாள் நான் மீண்டும் பானை, ஆனால் நீ. அந்த பானை கேட்டுதா சார், இருக்கிற வரைக்கும் எதுல உயரணுமோ அதுல உயரணும் சார். திருவள்ளுவர் சும்மா சொல்லிட்டு போகல, தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு சொல்லியிருக்காரு. பிறக்கும் போதே நீ புகழோடு பிறக்க வேண்டாம். ஒரு இடத்துல போய் நிக்கனா உனக்குன்னு ஒரு தனி மதிப்பு, தனி அங்கீகாரம் வர்ற அளவுக்கு பொருளோட உயரணும் சார். சார், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். என்ன பார்த்தாலே தெரியும், சரியான பட்டிக்காடு கிராமம்னு தெரியும். அப்படி சொல்லாத, அது என்ன பட்டிக்காடுன்னு சொல்ற? பட்டிக்காடு இல்லாம பட்டணம் வராது இல்லதா ஐயா. பஸ்ல காலையில வரும்போது இந்த கேடிசி நகர் எனக்கு தெரிய மாட்டேங்கு. பஸ்ல கேட்டா சரியான பட்டிக்காடுன்னு என்ன பார்த்து சொன்னாங்க ஐயா இந்த ஊர்ல. அதாயா என்னோட வேதனை சொல்ல வந்திருக்கேன். அந்த பட்டிக்காடுன்னு சொல்றதுனால கண்ணு கலங்கி சொல்றாத்தா. பட்டிக்காட்டுல இப்படி அப்பாவித்தனமான ஒன்ன மாதிரி ஜனம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்காத்தா. ரொம்ப நன்றியா ஐயா. நம்ம ஊர்ல எல்லாம் காலையில பாத்தீங்கன்னா நல்லா சாணியை கரைச்சி 4 மணிக்கு எழுந்திருவோம். அதிகாலையிலே சாணியை கரைச்சி முத்தம் தொளிச்சு தூத்து கோலம் போட்டா அந்த அழகை பார்த்து அந்த தெருவில் போகிற சீதேவி எங்கள் வீட்டில் தான். ஆனால் ஐயா பட்டணத்தை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல, அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்க ஐயா. அதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. எங்கள் கிராமத்தில் கூட்டம் கூட்டமாக அப்படியே மாமியா மருமக எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான்யா இருப்போம். தனித்தனியாலாம் எங்கள் மாமாமியா நாங்களாம் பிரிஞ்சு குடும்ப வாழ்க்கை இல்லை ஐயா நம்ம ஊரில். ஐயா, நீங்கள் தனி கொடுத்தனம் போனதுனால உங்கள் தாத்தா இல்லைன்னு ஆயிடுவாரா? நீங்கள் அவரை சித்தப்பான்னு கூப்பிட போகிறீங்களா? ஐயா, மல்லிகைப்பூ செடி இருக்குது, அதை ஒடிச்சு 4 இடத்துல பதியம் போட்டு வச்சா எல்லா இடத்துலையும் அது மணக்குது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற நீங்கள் ஒரு குடும்பத்தில் 4 பேர் 4 தெருவில் தனித்தனியா பிரிஞ்சு இருந்தா அதை மட்டும் ஏன் இழந்துட்டோங்கிறீங்க? ரோஜா செடியை தனியா வச்சு பார்த்தா நல்லா இருக்கும், மல்லிகை செடியை தனியா இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சோலையில வச்சு பூந்தோட்டமா பார்த்தாலும் அழகா இருக்கும். பூந்தோட்டமா இருக்கிறதா கூட்டு குடும்பம், தனியா இருக்கிறது ரோஜா செடி மாதிரி. பாத்துக்கிட்டேன்னா காலையிலலாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம். என் குழந்தை முன்னாடி ஒரு பாத்திரம் தேய்ச்சான்னா நான் ஒரு வேலையை பார்ப்பேன் ஐயா. காலையில் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடுற அழகை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குளிப்பாட்டுனா ஒரு ஆள் நல்லா பிள்ளைகளை தலை கட்டி எங்கள் மாமா ஒருபில் பள்ளிக்கூடம் விட்டுருவான். எங்கள் மாமியாரை பார்த்தீங்கன்னா காலையிலே 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அவ வாட்டில் காட்டுக்கு போயிடுவாவையா, வயக்காட்டை பார்த்து போயிடுவாங்க. எங்கள் மாமா அந்த பிள்ளைங்களெல்லாம் பொறுப்பாக அப்படியே துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிற அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா. ஆனால் நம்ம டவுனில் அப்படியாயா இருக்குது. அம்மா அவசர அவசரமாக சோத்தை வாங்கிக்கிட்டு ஒரு டப்பாவில் அடைச்சிக்கிட்டு அம்மா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண, ஐயா ஒரு வண்டியில் போவேன்,
பிள்ளை ஒரு வண்டியில அனுப்ப அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்க முடியாது உங்க அவசர வாழ்க்கையில. ஐயா, கிராமத்துல உள்ள பிள்ளைங்கலாம் படிக்காதுன்னு நினைப்பாங்க. என் பிள்ளைங்க படிக்காங்க, எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் 4 பிள்ளைகளும் படிக்க. ஐயா, நான் சமையல் வேலை பண்ணுவையா, அங்க அடுப்ப பத்த வச்சிருப்பையா, பங்கன் வீட்டுல 3 மணிக்கு பத்த வச்சு விட்டுட்டு இங்க பிள்ளைகளுக்கு போன் அடிப்பையா, எம்மா எந்திங்க எந்திரிச்சு பரீட்சைக்கு படிங்கன்னு சொல்லுவையா. ஆனா என் பிள்ளைங்க உடனே எந்திரிச்சு அக்கா எந்திரிக்க பார்த்து, அண்ணன் எந்திரிக்க பார்த்து, தங்கச்சி எந்திரிக்க பார்த்து அப்படியே 4 பிள்ளைகள் எந்திரிச்சு படிக்கும் ஐயா. அப்படி படிக்கும். இன்னைக்கு வேலை எங்க வீட்டுக்காரர் ஒரு வெள்ளை அடிப்பாருங்க, யாராவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் பண்டம் வாங்கிட்டு வருவாங்க ஐயா. ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி வாங்கிட்டு வர முடியாது, 2 பேனா வாங்கிட்டு வருவாரியா. ஆனா நான் கிராமம் தாயா. இப்படியே என் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் படிக்க வச்சு எங்க பிள்ளைய போய் என்ன தெரியுமா, எங்க பையன் பெரிய பையன் படிக்க ஐயா. 2வது வருஷம் தூத்துக்குடியில மெரிட்ல சீட்டு கிடைச்சி இந்த தமிழ் மீடியத்திலே படிச்சு 1வது மாணவனா வந்து டாக்டருக்கு படிக்க ஐயா. சபாஷ். ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து பட்டிக்காட்டில் இருந்தால் கூட படிக்க முடியும் ஐயா. என் பொண்ணு என்ன தெரியுமா ஐயா படிக்க நினைக்கா? பொண்ணு என்ன படிக்க? 12 படிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. என்னம்மா? 12ஆம் வகுப்பு படிக்க ஐயா. 1050 மார்க் இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கா ஐயா. சபாஷ். அவ என்ன தெரியுமா ஐயா கேட்டா, என்னம்போ பிளேன்ல அந்த இன்ஜினியரிங்கா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஐயா. ஆனா அது எங்க இருக்கு என்ன படிப்புன்னு எனக்கு தெரியாதுயா. என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதா ஐயா. ஒரு நிர்வாகத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு பெரியவங்களா பார்த்து தான் நீங்க அந்த நிர்வாகத்தை பார்ப்பீங்க. ஆனா அந்த நிர்வாக பொறுப்பை நான் யார்கிட்ட தெரியுமா கொடுத்துருக்கேன்? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன் தான் என் வீட்டு நிர்வாகத்தை பார்க்கான். காசை கொடுத்தா இன்னைக்கு எந்த பொருள் இல்லையோ அரிசியில் இருந்து வீட்டுக்குள்ள பொருள் பூரா என் பையன் தான் வாங்கியாந்து கொடுக்காயா. நான் பெருமைப்படுதேன் ஐயா. இதெல்லாம் எங்கேருந்து தெரியுமாயா கிடைச்சது? அந்த முத்தத்தில் சோறு சாப்பிட்டோம் பாருங்க, இந்த பெரியாளுங்க சொன்ன அறிவுரைங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக நீங்களாம் அந்த கிராமத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. இந்த கிராமத்து தங்கச்சியை அது ஒரு இதாக நினச்சிக்கிட்டு அந்த நல்ல கருத்துக்களை எடுத்து இங்கே வாழணும்னு நான் விரும்புகிறேங்க. உங்க மகன் இங்க இந்த இதுக்கு வந்திருக்கிறார், அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கார் சார். MBBS படிக்கக்கூடிய அந்த மாணவனையும் அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பெண்ணையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த அரட்டை அரங்கத்திலே இப்படி போன்றவர்களை நாங்கள் மேடையில் ஏற்றினால்தான் ஒரு ஏழை மாணவனா பிறந்து அவன் படித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற பார்க்கும்போது, இந்த பெண்ணும் படித்து கொண்டு நல்ல மார்க் வாங்குறத பார்க்கும்போது, இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் என்ன சொல்ல வரேன், நாம் ஏழையா பிறந்து ஏழையா கூட பிறக்கலாம், கோழையா தான் பிறக்க கூடாது. இந்த மாணவன் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார், இந்த பெண் அருமையாக படித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். இந்த ஏழை தாயுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக ரோஹிணி நாராயணன் அவர்களுடைய மகன் இவர்களுடைய படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் அள்ளி தருகிறார். மாயன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரமேஷ் ராஜா அவர்கள் 10,000 ரூபாயை இவர்களுடைய படிப்பு செலவுக்காக தருகிறார். வடக்கு விஜய நாராயணபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் 2,000 ரூபாய் இருக்கிறார். வாங்கிங்க, நன்றி. மும்பையில் இருக்கக்கூடிய முத்தண்ணன் சார்பாக அண்ணன் அவர்கள் 10,000 ரூபாயை இந்த குடும்பத்துக்கு ரோஹிணி நாராயணன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வச்சுங்க. இது அத்தனை இந்த குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.